தமிழக மக்களால் மறக்க முடியாத தினங்கள் பல. அதில் ஒன்று தனுஷ்கோடியை கடல் தின்ற தினம். தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தின் தெற்கு முனையாகும். இது இந்தியக் கடற்கரையில் இலங்கைக்கு மிக அருகில் உள்ளது. இது 1964 இல் ஒரு பேரழிவு சூறாவளியில் பெரும் சேதத்தை சந்தித்தது. இது நகரத்தின் பிரதான நிலப்பகுதிக்கான ரயில் பாலத்தின் இணைப்பை கழுவிச் சென்றது. நகரின் எச்சங்களை இப்போதும் காணலாம். பாழடைந்த நகரத்தை பார்க்க ஏராளமான மக்கள் இங்கு வருகிறார்கள். 60 ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் மாதம் ஒரு துரதிர்ஷ்டவசமான இரவில் ஒரு ரயில் பாம்பன் நிலையத்திலிருந்து புறப்பட்டு இரவு 11:55 மணிக்கு தனுஷ்கோடி நிலையத்திற்குள் நுழைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சிக்னல் செயலிழந்தது. ஓட்டுநர் முன்னோக்கிச் சென்றார். சில நொடிகளில் ஒரு பெரிய அலை ரயிலைத் தாக்கி கடலுக்குள் இழுத்துச் சென்றது. அதிலிருந்த 115 பேரும் கொல்லப்பட்டனர். ஒரு காலத்தில் தனுஷ்கோடி ஒரு செழிப்பான நகரமாக இருந்தது. கடலுக்கு அப்பால் வெறும் 30 கிலோமீட்டர் தொலைவில் இலங்கை உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே தினசரி படகுகள் இருந்தன. 1964 ஆண்டின் சூறாவளி அதையெல்லாம் மாற்றியது. 1964 ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா அந்தமான் கடல்ல உருவாகி டிசம்பர் 19 ஒரு புயலா மாறுது. அந்த புயல் டிசம்பர் 21 மிகவும் சக்தி வாய்ந்த புயலா உருவெடுக்கு. அந்த புயல்ல இருந்த மேகங்கள் தோராயமா 965 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருந்திருக்கு. டிசம்பர் 22, 23 இந்த 2 நாட்களும் தனுஷ்கோடி இந்த புயலால ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. டிசம்பர் 23 கடல் அலையானது 7.6 மீட்டர் அளவுக்கு, அதாவது 25 அடி அளவுக்கு இருந்திருக்கு. தனுஷ்கோடி நகரம் முழுமையா மூழ்கடிக்கப்பட்டு 300க்கும் அதிகமானோர் இறந்து போறாங்க. தனுஷ்கோடிக்கும் இந்திய நிலப்பரப்புக்கும் இடையில போக்குவரத்துக்காக ஒரு பாலம் இருக்கு. அதான் பாம்பன் பாலம். 23 அன்னைக்கு சரியா 6 பெட்டிகளில் 200 பயணிகளோட வண்டி எண் 653 பேசஞ்சர் ட்ரெயின் பாம்பன்லேருந்து தனுஷ்கோடி போகுது. டிசம்பர் 23 கடலோட சீற்றத்தால் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் கடல் அலைகளால் மூழ்கடிக்கப்படுகிறது. இதில் பயணம் செஞ்ச அனைத்து பயணிகளும் இறந்து போகிறாங்க. அதன் எழுச்சியில் 1800 பேரைக் கொன்றது. மேலும் நகரத்தை முழுவதுமாக மூழ்கடித்தது. கதைக்கு ஒரு மதத் திருப்பமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தஞ்சமடைந்த ராமேஸ்வரம் கோவிலுக்கு சற்று கீழே அலைகள் நின்றதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். பேரழிவுக்குப் பிறகு அரசாங்கம் தனுஷ்கோடியை பேய் நகரம் என்று அறிவித்து அது வாழத் தகுதியற்றதாக அறிவித்தது. இன்று அதன் கடற்கரைகளில் சில மீனவர்களை மட்டுமே பார்க்க முடிகிறது. தனுஷ்கோடியின் மிக முக்கியமான ஈர்ப்பு மர்மமான ஆடம்பாலமாகும். இது முற்றிலும் சுண்ணாம்பு கல்லால் ஆனது மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இது ராமர் இலங்கையை கடக்க கட்டியதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து தினசரி ஜீப் சுற்றுப்பயணங்கள் உள்ளன. மேலும் இரயில் நிலையம், மருத்துவமனை, தபால் அலுவலகம் மற்றும் சில வீடுகளின் எச்சங்களை நீங்கள் இன்னும் காணலாம். மற்றொரு முக்கியமான ஈர்ப்பு மர்மமான ஆதாம்பாலம், இல்லையெனில் ராமர் சேது என்று அழைக்கப்படுகிறது. இது முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கல்லாலான பாலம். இது இந்திய நிலப்பரப்பையும் இலங்கை நிலப்பரப்பையும் அரிதாகவே இணைக்கிறது. இராவணன் ஆட்சி செய்ததாக கூறப்படும் இலங்கை தேசத்தை அடைவதற்காக ராமர் பாலத்தை கட்டினார் என்று இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் நம்புவதால் இந்த பாலம் அதிக மத முக்கியத்துவம் வாய்ந்தது. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் துறைமுகம், அதனருகே ரயில் நிலையம், நிரம்பி வழியும் பயணிகள், இருபுறமும் நீலவண்ணத்தில் கடலும் இதமான காற்றும், தேனியைப் போன்று சுறுசுறுப்பாக எந்த நேரமும் மீன்களை பிடிக்கும் மீனவர்கள். இது எல்லாம் பழைய கதை. இந்த புயலுக்கு அப்புறம் தனுஷ்கோடி மணல் மேடுகளால் புதைக்கப்படுது. கவர்மெண்ட்டும் இது கைவிடப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கோஸ்ட் டவுன் அப்படின்னு ஒரு பேரும் சொல்றாங்க. தனுஷ்கோடி ஒரு கைவிடப்பட்ட நகரம் மற்றும் பகலில் மட்டுமே பார்வையாளர்களை அனுமதிக்கும்.